மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு நடுவர்களாக வருகை தந்திருக்கும், அதாவது தேன்சிட்டு மற்றும் தினசரி நாளிதழ் இந்த போட்டிகளுக்கான நடுவராக இங்கு வருகை தந்திருக்கிறோம் நடராஜன் கமிட்டி மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு ஜோதிராமன் அவர்கள் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இந்த போட்டிக்கு நடுவராக வருகை தந்திருக்கும் தேசிய மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம் திரு பாலகுமாரன் அவர்கள் மற்றும் பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிகளுக்கான நடுவர்களாக இந்த வருகை தந்திருக்கும் தூய செபஸ்தியார் மேல்நிலைப்பள்ளி காமேஸ்வரம் கிழக்கு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு ஆனந்தன் அவர்களுக்கும், சீனிவாசனார் உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருமதி வீரலட்சுமி அவர்களுக்கும், இந்த மாணவர்களை நடத்தி வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போட்டிக்கு யார் இருந்தாலும் அதை சிறப்பு சேர்ப்பது என்பது இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளையும் வருக என்று வரவேற்று இந்த போட்டி குறித்த ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் கூற உள்ளேன். முதலாவதாக நமது ஒரு தலைமை ஆசிரியர் அவர்கள் கூறியது போல இந்த போட்டியானது வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. அது முக்கியம்தான். இந்த கடைசியிலேருந்து வரீங்க, பாட்டிலேருந்து வரீங்க, லிஸ்ட்ல உள்ள பேர் தானமா இருக்கு. பேர் லிஸ்ட்ல உள்ள பேர் தான் அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. அதனால இப்ப வந்து நம்ம வட்டார அளவுல பள்ளி அளவுல வெற்றி பெற்று அடுத்த நிலையில வட்டார அளவுல வெற்றி பெற்று வட்டார அளவுல வெற்றி பெற்றதை விட வட்டார அளவுல முதலிடம் பெற்றவர்கள் மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்க. நம்ம இதுல வந்து 6 ஒன்றியே இருக்குது. திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம், இந்த 6 ஒன்றியத்திலையும் பள்ளிகளில் வெற்றி பெற்றதில்ல. முதலிடம் பெற்றவர்கள் வட்டார வெற்றி பெற்றவர்கள் தான் இங்க வந்திருக்கீங்க. அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள். அப்படிதானே? வெற்றியாளர்கள். அதுல சந்தேகம் இல்லை. உண்மையை சொல்ல மாட்டாங்க. வெற்றியாளர் தானே. நாம வெற்றி பெற்றுட்டோம் தோல்வி பெற்றுறோம் அப்படிங்கிறதே இல்லை. முதல் வெற்றி அடைஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் இப்ப நம்ம வந்து மாவட்ட அளவுல போட்டியை சந்திக்கிறோம். இந்த மாவட்ட அளவுல வெற்றி பெற ஒரு டீம் மாநில அளவிலான போட்டிக்கு செல்லும். அதாவது ஒரு டீம்னா இதுல ஒரு டீமும் இதுல ஒரு டீம். மாநில அளவிலான போட்டி சென்னைக்கு செல்ல இருக்கும். நான் நேற்றே சொன்னேன், அது இந்த விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கு தான். நிச்சயமாக வெற்றி பெற்று முதலிடம் பெறுபவர்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும். சென்னைக்கு செல்லும் போது ஆசிரியர் அங்கு அழைத்து செல்ல வேண்டும், பெண்ணாசிரியர் அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா இப்ப நம்ம மாவட்டத்துல என்ன ஆகுதுன்னா, வெற்றி பெற்ற மாணவர்கள் வெற்றி பெறாங்க, அதனால நீங்க வெற்றி பெற்ற உடனே மாநில அளவுல போட்டிக்கு அழைச்சிட்டு போங்கன்னா அவங்கள வந்து பேரண்ட் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சார், இந்த பிள்ளையோட அப்பா அம்மா ஒத்துக்கல சார், இந்த பிள்ளைக்கு வந்து முடியல சார் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, யாரு சார் அழைச்சிட்டு போறது, எங்க ஸ்கூல்ல யாருமே அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க, சென்னைக்கு போயிட்டு 4 நாள் 5 நாள் தங்கி இருக்கணும்னா அது முடியாது சார் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு. இப்போ உள்ள சட்டத்திட்டங்கள் படி எல்லா இதுலையுமே ஒரே ஒரு பெண் இருந்தா கூட பெண்ணாசிரியர் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஆணாசிரியர் உடன் செல்வதற்கு அனுமதி இல்லை. இப்ப நம்ம இங்க வந்திருக்க டீம் எல்லா டீம்லையும் பாத்தீங்கன்னா 4 பாய்ஸா உள்ள டீம் எதுவுமே கிடையாது. அப்ப யாரு வெற்றி பெற்றாலும் ஒரு அந்த பள்ளியுடைய பெண் ஆசிரியர் சென்னைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி உங்களுக்கு எதிலையும் விருப்பம் இல்லைன்னா இப்பயே நீங்க வித்ட்ரா வாங்கிட்டு
இது ஹாஸ்டலுக்கான அறிவு. நீங்க இந்த இதுக்கு முடியறதுக்குள்ள நீங்க ஏன்னா இதுல என்ன ஒரு விஷயம்னா இதை நான் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க இப்போ வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிறோம். அதுல செகண்ட் எடுக்கிறவங்களுக்கும் தேர்ட் எடுக்கிறவங்களுக்கும் ஒன்லி சர்டிஃபிகேட் கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சென்னைக்கு போகுது. இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிள்ளைங்க யாரு இப்ப நாங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எமிஸ்ல ஏத்துறோமோ அவங்க மட்டும்தான் அங்க போக முடியும். சார் இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வரலன்ட்டாங்க, அதனால அந்த ரெண்டாவது எடுக்கிற எங்களை அனுப்புங்க அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இப்ப திரும்ப இதுல சொன்னது என்னன்னா இந்த இப்ப பாப்பாவளி சார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் செஞ்சு நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அவர் ஸ்கூல்ல கூட இன்னைக்கு 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்றோம். ஒரு பிள்ளை அம்மா போட்டுது. இப்போ இந்த 3 பிள்ளைய வச்சு தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுக்கு பதிலாக வேற ஆளை சேர்த்துக்க முடியாதுன்னு நினைச்சு. ஏன்னா எமிஸ்ல ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது. அந்த எமிஸ் லாகின்ல போய் இந்த பிள்ளையோட அந்த எமிஸ் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அங்க நீங்க உள்ள போக முடியும். இப்ப நாங்க ஏதோ சரி வேண்டியவங்கிறதுக்காக ஒரு பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவங்க நாளைக்கு ஏதாவது பஸ் வந்துட்டா மேல போகல சிக்கல் ஆகிடும். அதனால பிள்ளைங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற இடத்துல சரி சார் எங்களுக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ இந்த இன்னைக்கு அம்மா போட்டுட்டு இது போல சென்னைக்கு போகக்குள்ள ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஞாபகம் எடுத்துனா என்ன பண்றதுன்னா அப்ப நீங்க 3 பிள்ளையோட போற சூழ்நிலை வரும். 3 பிள்ளையோட போகிற சூழ்நிலை வரக்குள்ள என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னா மாநில அளவில் வெற்றி பெறதுல பிரச்சனை வரும். ஏன்னா 4 பிள்ளைங்க சேர்ந்து ஆன்சர் சொல்றதை விட 3 பிள்ளைங்க சேர்ந்து சொல்லக்குள்ள அங்க வந்து அந்த ஒரு பிள்ளை பிரில்லியண்டான பிள்ளைகளா இருந்தா வெற்றி பெற்று கூட வரலாம். இந்த வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி படி பார்த்தா நமக்கு குறையுங்கிறதுக்காக இதுதான் உள்ள நிலைமை. அதனால இதற்கு தயாராக இருங்க. இப்போ ஒரு சார் வந்திருக்காரு, நீங்க எந்த ஸ்கூல் சார் வரும்போது அடுத்த முறை நீங்க வரக்கூடாது சார். உங்க ஸ்கூல்ல எஸ்எம்சி டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களே இருக்கீங்களா? அப்புறம் ஏன்னா லேட் உள்ள பிள்ளைங்க வரக்குள்ள நிச்சயமா யாரும் ஒருத்தர் வரணும். அதுதான் ரூல்ஸ். அதனால இந்த நீங்க அடிஷனலா வந்தது வந்து பிரச்சனை இல்லை சார், சந்தோஷம் இருக்கட்டும். இந்த வகையில இதை வந்து நீங்க முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது 2வது விஷயம், நாம வெற்றி பெறுற நாம அதுக்கப்புறம் நான் போறேன் வர்றேன் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது.